கடவுள் வந்து பூமியில இறங்கி வந்து மனுஷனோட டிராவல் பண்ற மாதிரி படங்கள். அந்த மாதிரி படங்கள்ல வந்து நிறைய படங்கள் இருக்கு. அதுல ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் பேர் அறை எண் 365 கடவுள். இது 2008ல வந்த படம். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம சந்தானமும் கஞ்சா கருப்பும் பாத்துக்கிட்டீங்கன்னா லைஃப்ல எது பண்ணாலுமே வழங்காம இருப்பாங்க. அவங்க தங்கி இருக்கிற அந்த ரூமோட ரெண்ட் காசே கொடுக்க முடியாத நிலைமையில இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படியே எது படம் சக்சஸ் ஆகாம இருந்துகிட்டு இப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல வந்து கடுப்பா வர சந்தானமும் கஞ்சா கருப்பும் என்ன பண்ணிடுறாங்க, கடவுளை ஏச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருதுன்னா கடவுள் வந்து பூமிக்கு வந்துடுறாரு. அந்த கடவுள் யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பிரகாஷ். கஞ்சா கருப்பு சந்தானமும் கஞ்சா கருப்புக்கும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. அப்பா கடவுளே பூமிக்கு வந்துட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி உங்க பவரை யூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சோன்னா அதுக்கு பிரகாஷ் சொல்லுவாரு, என் பவரை யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து எந்த ஹெல்ப் நான் பண்ண மாட்டேன். உங்க கூட நான் டிராவல் பண்றேன். உங்க கூட டிராவல் பண்ணி நீங்க எப்படி வாழ்றீங்க, ஏன் உங்களுக்கு சக்சஸ் ஆகாம இருக்கிறீங்க, நான் உங்க கூட டிராவல் பண்ணி பாக்குறேன். அப்புறம் பார்ப்போம் இது வந்து சமுதாயத்தோட தப்பா இல்ல உங்களோட தப்பா அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிருதுன்னா, சந்தானமும் கஞ்சா கருப்பும் என்ன பண்ணிடுறாங்க, இந்த கடவுள் இருக்காரு இல்லைங்களா, அவர்கிட்ட வந்து ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் வந்து அந்த பவர் மூலியமா தான் வந்து மற்ற கடவுள்கிட்ட கம்யூனிகேட் பண்றது, அது இருக்கிறதா அவர் கடவுளாவே இருக்கிறாரு. இப்ப அந்த பவரை என்ன பண்ணிடுறாங்கன்னா சந்தானமும் கஞ்சா கருப்பும் வந்து லவட்டிட்டு போயிடுவாங்க. அதாவது எடுத்துட்டு போயிருவாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு கஞ்சா கருப்பும் சந்தானமும் வந்து கடவுளாயிடுறாங்க. இப்ப பிரகாஷ் வந்து சராசரி மனுஷன் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த பவர் அவர் கையில கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. இது வந்து நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவிங்க. நிறைய இந்த படத்துல வந்து நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. கடவுள் நம்பிக்கைன்னா மூட நம்பிக்கைன்னு காமிச்சிருப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. அதனால இந்த படம் வந்து இது வரைக்கும் நீங்க பார்க்கலாம் நல்ல படத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டு நான் சொல்லுவேன். அதனால இந்த படம் எங்க பார்க்கலாம்னா யூடியூப்ல இந்த படம் இருக்குது. அங்க போய் இந்த படத்தை போய் பாருங்க. நான் உங்கள் கிரேசி.